ஈறுகள்ல வீக்கம் வந்து சீழ்கோத்துக்கு தான். பொதுவாக இது 4 ரீசன்ஸ்னால நடக்கலாம். This is Dr. Divya Darshini, periodontist at Target on your Gum and Oral Health. First reason, gingival abscess. இது வந்து acute condition அப்படின்னு சொல்றோம். அதாவது உணவுப் பொருட்கள் உங்க ஈறுகளுக்குள்ள ஆழமா குத்திக்கிறதுனாலயோ மாட்டிக்கிறதுனாலயோ இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவதா பெரியோடான்டல் ஆப்சஸ். ஈறு நோய்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாம லாங் டேர்மா விட்டு வைக்கிறதுனால பஸ் ஃபார்மேஷன் வந்து உங்க கம்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதியும் இருக்கிறவங்க ரெண்டுமே பராமரிக்காததுனால மல்டிபிளா, அதாவது பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆப்சஸ் ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட் பெரிகோரோனல் ஆப்சஸ். பாதி வளர்ந்த பல்லுக்கும் ஈறுகளுக்கும் நடுவுல சாப்பாடு பொருட்கள் மாட்டிக்கிறதுனால பஸ் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலா பெரிஅபிக்கல் ஆப்சஸ். பல்ல சொத்தை இல்லைன்னா ட்ராமானால பல்ப் இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. இதுல எந்த ரீசன்னால ஈறுகள்ல பஸ் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா பண்ணணும்.